அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்து செல்லவிருக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சியினாலே சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு அவர் சுப பலன்களை தரவிருக்கின்றார், பலவிதமான நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய ரிஷப ராசி மகர ராசிக்கு 5ஆம் இடமாகும். மகரம் 1, கும்பம் 2, மீனம் 3, மேஷம் 4, ரிஷபம் 5. அவ்வாறு மகர ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய அந்த குரு பகவான் மகர ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையாக ரிஷப ராசியிலிருந்து 9வது வீடு மகரம், மகரத்திலிருந்து 5வது வீட்டிலே உள்ள குரு பகவான் ரிஷபத்திலிருந்து 9ஆம் வீட்டை பார்க்கின்ற பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றார். சுபகிரகம் குரு பார்க்கில் கோடி புண்ணியம், கண்ணியம், கட்டுப்பாடு, ஆன்மீகம், நல்வழி காட்டுதல், நன்மார்க்கம் ஆகியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய தனம். இவன் தனக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார், குடும்பக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார், புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட அந்த சுபகிரகமாகிய குரு பகவான் இந்த மகர ராசியை பார்ப்பதனாலே பல பல நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார். இவருடைய பார்வை மகர ராசியின் மீது படுவதனாலே, ராசியை பார்ப்பதனாலே அந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ராசியை பார்ப்பதனாலே அந்த மகர ராசி அன்பர்களுக்கு புகழ் சேரும், கீர்த்தி பெருகும், அவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். இந்த சமுதாயத்திலே பலராலும் அவர் பாராட்டப்படக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய செயல்பாடுகள், காரியங்கள் எல்லாம் அமையும். அப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுப்பார் இந்த குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதனாலே. அடுத்ததாக அந்த குரு பகவானுடைய பார்வை கன்னிராசி மீது விடுகின்றது. மகர ராசிக்கு அது 9ஆம் இடமாகும். மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே மகர ராசி அன்பர்களது தந்தைக்கு சிறப்புகள் சேரும். இதுவரை இவர் மீது அன்பு பாசம் காட்டாத தந்தை, இவர் மீது மனக்கசப்பு கொண்டிருந்த தந்தையார், வெறுப்பு காட்டி வந்த தந்தையார் இப்பொழுது இவர் மீது பாசம் காட்டுவார், நல்லுறவு பாராட்டுவார். மேலும் இவருடைய தந்தைக்கு சிறப்புகளும் சேரும், அவரும் பல பெருமைகளை அடைவார். அதன் பொருட்டு, அவர் பெருமைகளை அடைகின்ற பொருட்டு இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பலவிதமான ஆதாயங்கள், நன்மைகள் கிடைக்கும். மேலும் மகர ராசிக்கு 9ஆம் இடமாக கன்னியை பார்ப்பதனாலே அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும். ஆகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியங்கள் சேரும், பலவிதமான நற்செயல்களை புரிவார்கள், நல்வினை புரிவார்கள், அதற்கான பலாபலன்களை இப்படி பெறுவார்கள். இதற்கு முன்னால் நல்வினை புரிந்து அதனுடைய பலாபலன்கள் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற காலகட்டத்திலே இந்த மகர ராசி அன்பர்கள் ஏற்கனவே செய்து வைத்திருந்த நல் வினைகளுக்கு, நற்காரியங்களுக்கு, புண்ணிய காரியங்களுக்கு, நற்செயல்களுக்கு உள்ள பலாபலன்களை, பாக்கியங்களை இப்பொழுது இந்த காலகட்டத்திலே பெறுவார். மேலும் அந்த 9ஆம் இடம் என்பது பாதகஸ்தானமும் கூட. அது பலவிதமான பாதகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் கூட ஆகும். ஏனென்றால் 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் விரயஸ்தானம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்,
அந்த ஜீவனஸ்தானத்திற்கு விரயஸ்தானமாகிய 9ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆனாலும் அந்த பாதகஸ்தானம் பாதகத்தை கொடுக்காதபடி குரு பார்க்கின்றதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பாதகங்களை எல்லாம் அவர் தட்டி கழிப்பார், ஒதுக்கி விடுவார், நசுக்கி விடுவார், அழித்து விடுவார். சாதகங்களை பெருக்கி பாதகங்களை அழிப்பார், சுருக்குவார் இந்த குரு பகவான். ஏனென்றால் குரு பார்க்கில் கோடி புண்ணியமாகும். ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே தந்தையினுடைய சிறப்பு, அன்பு, பாசம், பரிவு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், பாக்கியங்கள் பெருகும், பாதகங்கள் எல்லாம் குறையும். அடுத்ததாக இந்த குரு பகவான் இந்த ரிஷப ராசியிலிருந்து விருச்சிக ராசியை பார்க்கின்றார். இந்த விருச்சிக ராசி என்பது மகர ராசிக்கு 11ஆம் இடமாகும். மகர ராசிக்கு 11ஆம் இடமாகும். ஒரு ராசிக்கு 11ஆம் இடம் என்பது வெற்றியை தரக்கூடியதாகும், லாபத்தை தரக்கூடியதாகும். ஆகவே அந்த ராசிக்கு 11ஆம் இடத்தை தருகின்ற பார்க்கின்ற அந்த குரு பகவான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அவர் ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற அந்த ஓராண்டு காலத்திலே, அதாவது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற குரு பகவான் இந்த மகர ராசிக்கு 11ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்ப்பதனாலே மகர ராசி அன்பர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த செயல்களிலும் அவர்கள் எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்கும். எதிரிலுமே, எந்த செயலிலுமே, எந்த காரியத்திலுமே அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். முன்வைத்த காரை பின் வைக்க மாட்டார்கள். முன்வைத்த காரினாலே பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மேலும் அவர்கள் எல்லா காரியத்திலுமே லாபம் அடைவார்கள். தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், அவர்களுக்கு லாபம் கிடைக்கும், லாபம் பெருகும், உத்தியோகம் பெருகும், தொழில் பெருகும், வியாபாரம் பெருகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பதவி உயர்வு கிடைக்கும், அதனால் சம்பள உயர்வு கிடைக்கும். மேலும் இந்த ரிஷபராசியிலே சஞ்சரிக்கவிருக்கிற குரு பகவான் தன்னுடைய 11ஆம் பார்வையாக மீன ராசியையும் பார்க்கவிருக்கின்றார். அந்த மீன ராசி என்பது இந்த மகர ராசிக்கு 3ஆம் இடமாகும். ஆகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு துணிச்சல் அதிகமாகும், தைரியம் கூடும், இவர்களுடைய சகோதரர்கள் சிறப்படைவார்கள், இவர்களது கேள்வி ஞானம் அதிகமாகும். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியினாலே மகர ராசி அன்பர்களுக்கு புகழ் பெருகும், சமுதாயத்தில் மரியாதை கூடும், ஆரோக்கியம் சிறப்படையும், தந்தை சிறப்படைவார், பாக்கியங்கள் கூடும், பாதகங்கள் குறையும், வெற்றி கிட்டும், லாபம் கிட்டும், தைரியம், சகோதர சிறப்பு, கேள்வி ஞானம் இவையெல்லாம் அதிகமாகும் இந்த குரு பெயர்ச்சியினாலே மகர ராசி அன்பர்களுக்கு. அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.